ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இட்லியும் வேண்டாம், தோசையும் வேண்டாம், ஒரு கப் பச்சரிசி இருக்காங்க. முற்றிலும் புதுமையான சுவையில் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பிங்க. இதை நீங்கள் காலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாம், மாலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசியை 2 முறை தண்ணியில் அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுடுங்க. 2 மணி நேரம் ஊறினாலே போதும், அரிசி நல்லாவே ஊறி இருக்கும். இப்போ இந்த அரிசியில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு எல்லாத்தையும் அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. அந்த ஊற வச்ச தண்ணீரை கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரிசி எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய், கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணியிலே கொஞ்சமாக சேர்த்து நல்ல மைய, எந்த அளவுக்கு மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாவு நல்லா தண்ணியாக தான் இருக்கணும், அதனால் மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றிக்கங்க. நல்லாவே இது மாதிரி தண்ணியான பாத்துக்கு இருந்தால் தான் தோசை நல்லா மெலிசாக கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி மாவை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக எடுத்து இதை ஊரெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் பிடிச்சி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. எள்ளு சேர்க்கறதுனால சாப்பிட நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ ஃபில்லிங் ரெடியாக எடுத்து இப்போ இது மாதிரி ஃப்ரை பேன் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. நான்ஸ்டிக் ஃப்ரை பேனாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா சூடான பிறகு கலந்து வச்ச மாவை இது மாதிரி பரவலாக ஊற்றிக்கங்க. தீத்த வேண்டியதில்லை, இது மாதிரி பரவலாக ஊற்றிட்டு மூடி வச்சு 1 நிமிஷம் வெந்த பிறகு இப்போ திறந்துட்டு இதில் கலந்து வச்ச தேங்காய் ஃபில்லிங்கை இது மேலே நடுவில் அப்படியே தூவி விட்டுடுங்க. இது மாதிரி பரவலாக ஓரங்கள் போகாமல் இது மாதிரி தூவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கங்க. தேங்காய் ஃபில்லிங் மேலே இது மாதிரி கொஞ்சமாக நெய் விட்டிங்கன்னா நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ திரும்பவும் மூடி ஒரு 10 செகண்ட் ஆனதும் திறந்துட்டு எடுத்துக்கலாம். தேங்காவோட சர்க்கரை சேர்த்தோம், அது கொஞ்சம் மெல்ட்டாக இருக்கும் மூடி வைக்கிறதுனால. இப்போ அப்படியே மடித்து விட்டு எடுத்துருங்க. சுட சுட சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இது ஆறின பிறகு சாப்பிட்றத விட சூடாகவே சாப்பிட்டிங்கன்னா 2 நாள் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக புதுமையாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மேலே நல்ல மொறுன்னு உள்ள சாஃப்டாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் புது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.